ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் நம்ம சேனல் வழியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் மறுபடியும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட தான் நான் வந்து உங்களை மீட் பண்ணியிருக்கேன். அது என்ன வீடியோனா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு வேகமாக அதிகரிக்கிறதுக்காக ஒரு 100% முற்றிலுமான ஒரு இயற்கையான ஒரு சூப்பரான ஜூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ இந்த ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு நான் என்னென்ன பொருட்கள் சேர்த்துருக்கேன், என்னென்ன அளவுகளை சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அளவுகள் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு அருமையான ஜூஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஜூஸ் வந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தாலே போதும், நம்ம உடலில் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி போதுன்ற அளவுக்கு சூப்பராக கூடி உங்கள் உடல் நல்லா ஒரு பாதுகாப்பு கவசமாக சூப்பராக மாறிடும். முழுசாக பார்த்துட்டு இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை கண்டிப்பாக மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாரும் கூட இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு கீழே இருக்குள்ளே சப்ஸ்கிரைப் பட்டன், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமைத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். இந்த பெல் பட்டனை டச் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலில் வர புத்தம்புது வீடியோக்கள் எல்லாமே வந்து உங்களை அப்பப்போ காமிச்சு உங்கள் நோட்டிஃபிகேஷனை புதுசாக காமிச்சு நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப பயன் தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எக்கச்சக்கமான வீடியோக்கள், அதாவது பெண்களோட முகத்தை நல்லா சூப்பராக பளபளன்னு வச்சுக்கிறதுக்காக ஃபேஷியல் க்ரீமாக இருக்கட்டும், அவங்களோட ஹேரை வந்து நல்லா நீளமாக கருமையாக வளர்க்குறதுக்கு ஹேர் ஆயிலு, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை முடிகள் இருக்கும், வெள்ளை முடிகள் செம்பட்டை முடிகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான முடிகளை கருமையாக மாற்றுறதுக்கான ஹேர் டை, அதாவது முற்றிலும் இயற்கையானது, எந்தவித கெமிக்கல்ஸ் கலக்காத ஹேர் டையாக இருக்கட்டும், ஹேர் பேக்காக இருக்கட்டும், இல்லை வெயிட் லாஸ்க்கு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, தாய்மார்களுக்கு, குழந்தைகளுக்கு, கர்ப்பிணிகளுக்கு, வயதானவர்களுக்கு சொல்லி எக்கச்சக்கமான வீடியோகள் எல்லாருக்கும் தேவைப்பட்ட அனைத்து வீடியோக்களும் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். இது எல்லாத்தையும் நீங்கள் சூப்பராக பார்த்து பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெமெடிக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த முள்ளங்கியை பற்றி எல்லாருக்குமே நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். பொதுவாக முள்ளங்கி வந்து ஒரு காய் வகையை சேர்ந்தது. இதில் வந்து வேர் மாதிரி, அதாவது வேரோட ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஸ்மெல் வந்து இதை வெட்டும் போது நமக்கு வந்து வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஏராளமான மருத்துவ குணங்கள் வந்து நிறைஞ்சி அதிகமாகவே இருக்கும். மற்ற காய்களை விட முள்ளங்கியில் வந்து அதிகமாக இருக்கும். முள்ளங்கியில் பொதுவாக பார்த்தீங்கன்னா 2 வகையில் இருக்கும். அதாவது வெள்ளையில் ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து ரெட் கலரில் இருக்கும். 2 முள்ளங்கி இருக்கும். 2ல் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலரில் இருக்கும் இல்லையா முள்ளங்கி, பிங்க் கலர் இருக்கும், ஒரு மாதிரி டார்க் பிங்காக இருக்கும். அந்த முள்ளங்கி வந்து டேஸ்ட்டுக்காக வந்து சேர்ப்பாங்க. அதாவது பொரியல் பண்ணோம், அந்த முள்ளங்கியில் பொரியல் பண்ணால் வந்து அந்த சுவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த சுவைக்காக மட்டும்தான் சேர்ப்பாங்க. ஆனால் இந்த வெள்ளை முள்ளங்கியில் தான் பார்த்தீங்கன்னா மருத்துவ குணங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் மேக்ஸிமம், ஆனால் இந்த சுவைக்காக வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனால் இதில் வந்து மருத்துவ குணங்கள் ஏராளமாக வந்து கொட்டி கிடக்கும். நம்ம உடலில் வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து ஈஸியாக சரி பண்ணுறதுக்கு இந்த முள்ளங்கி வந்து போதுமானதாகவே இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா அம்மா சாம்பாரில் போடுவாங்க, இல்லைன்னா பொரியல் வைப்பாங்க. இந்த மாதிரி பல வகையில் வந்து உபயோகப்படுற இந்த முள்ளங்கியில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். முள்ளங்கியில் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்கு தேவையான விட்டமின் சத்துக்கள், பாஸ்பரஸ், விட்டமின் சி சத்துக்கள் எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும். இன்னும் அதிகமாக சொல்லணும்னா போலிக் அப்படின்ற ஒரு சத்து வந்து இதில் வந்து ஏராளமாக இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா துத்தநாகம், கால்சியம், கந்தகம், தாதுப்புன்னு சொல்லிட்டே போகலாம். அவ்வளோ மருத்துவ குணங்கள் வாய்ந்த இந்த முள்ளங்கி தான் வந்து நான் இன்றைக்கி ரெமெடிக்கு ஃபர்ஸ்ட் நான் எடுத்திருக்கேன். இந்த முள்ளங்கி பார்த்தீங்கன்னா இந்த முள்ளங்கி வந்து நம்ம எப்படி கண்டிப்பாக வாரத்தில் ஒரு 2 நாள் சாப்பிட்டு வரனால நமக்கு என்னென்ன வந்து நன்மைகள் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக முள்ளங்கி வந்து நம்ம உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து வேகமாக அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத காரணத்தால் தான் பார்த்தீங்கன்னா நிறைய நோய்கள் வந்து இன்றைக்கி வந்துட்டு இருக்கு. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா காய்ச்சல்லேருந்து சளி வரைக்கும் எந்த ஒரு நோய் வந்து ஃபர்ஸ்ட் வந்தாலும் நம்மளை தான் வந்து தாக்கிடும். அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம உடலில் வந்து போதிய அளவு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்குதான். ஆனால் இந்த முள்ளங்கி வந்து நம்ம பொரியலாவோ இல்லை குழம்புல போட்டு சாப்பிட்றது, இல்லைன்னா ஜூஸ் மாதிரி குடிக்கிறது, கஷாயம் மாதிரி போட்டு குடிக்கிறதுன்னு சொல்லி சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்திகள் ஏராளமாக நமக்கு உள்ள வந்து கிடைக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாகவே கர்ப்பிணிகள், அதாவது மாசமான டைமில் பார்த்தீங்கன்னா அந்த தாய் 2 பேரின் உடலுமே ரொம்ப இதாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருந்தால் தான் குழந்தை வந்து நல்லபடியாக பிறக்கும். ஆனால் அந்த டைமில் வந்து அவங்க ரொம்ப அனிமிக்காக இருப்பாங்க. அந்த டைமில் இருக்கக்கூடிய அவங்களோட உடல் சோர்வு எல்லாத்தையும் போக்கக்கூடிய, அதாவது போலிக் அப்படின்ற ஒரு சத்து வந்து இதில் ஏராளமாக இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது வந்து கர்ப்பிணிகளுக்கு வந்து ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அந்த குழந்தைக்கும் சரி தாய்க்கும் சரி நிறைய வந்து நன்மைகளை செய்யக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்கனால இந்த முள்ளங்கி வந்து கண்டிப்பாக கர்ப்பமான டைமில் வந்து வாரத்தில் 1 நாளாவது கண்டிப்பாக அவங்க சாப்பிட்டே ஆகணும். அப்போ தான் அவங்க உடல் வந்து முழு ஆரோக்கியமாக இருக்கும். இன்னொன்று அதிகப்படி பார்த்தீங்கன்னா பாலூட்டம் தாய்மார்கள், அதாவது பொதுவாகவே பால் அப்படிங்கிற தாய்ப்பால் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறையா குழந்தைகள் வந்து கிடைக்காமே போயிருக்கு. ஏன்னா அவங்களோட உடல் ரீதியாக வர ப்ராப்ளம் இந்த மாதிரி ஆளை பார்த்தீங்கன்னா பால்ங்கிறது சுரக்காமே போயிடும்.
அதனால் நிறைய சொல்லுவாங்கன்னா கருவாடு சேர்க்கணும், மீன் சேர்க்கணும், இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் முள்ளங்கி இந்த காய்கறியில் சேர்ந்த இந்த முள்ளங்கி சூப் போட்டு அவங்களுக்கு அந்த டைம் கொடுக்கறனால அவங்களுக்கு இயற்கையான முறையில் அந்த தாய்ப்பால் வந்து இன்னும் வேகமாக அதிகம் வந்து ஊற ஆரம்பிச்சிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைகளுக்கு வந்து ஜலதோஷம் பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, விடவே விடாது. ஹாஸ்பிட்டல் போய் மாளவே மாளாது, போயிட்டே இருக்கும். 3 நாள் ஆனாலும் சரி, தொடர்ந்து ஊசி போட்டால் மட்டும்தான் அந்த ஜலதோஷம் வந்து ஓரளவு கேட்கும். ஆனால் அந்த மாதிரி டைமில் இந்த முள்ளங்கியை வந்து நம்ம கஷாயம் மாதிரி வச்சு இந்த குழந்தைகள் கொடுத்துட்டு வந்தாலே போதும், அந்த குழந்தைகள் எப்பேற்பட்ட ஜலதோஷமாக இருந்தால் கூட அந்த ஜலதோஷம் பிரச்சனை எல்லாமே வந்து அடியோட வேகமாக சூப்பராக சரியாயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனைக்கு இந்த முள்ளங்கி வந்து ரொம்ப சிறந்ததாக இருக்கும். முள்ளங்கி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி அது கூட இன்னும் 2 பொருட்களை சேர்த்து சாப்பிடும்போது நம்ம உடலில் எப்பேற்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாலும் அந்த மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாமே அடியோட வேகமாக சரியாயிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிறுநீரகக்கல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்க ப்ராப்ளம் என்னென்னா சிறுநீர் ப்ராப்ளம் தான். அதாவது டயத்துக்கு வந்து யூரின் பாஸ் பண்ணாமல் தண்ணி குடிக்காமல் இருக்கனால பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சிறுநீர் கல் வரும். இந்த மாதிரியான கல்லை வந்து இயற்கையிலே, அதாவது இயற்கையான முறையில் கரைக்கக்கூடிய தன்மை இந்த முள்ளங்கியில் வந்து அதிகமாக இருக்கும். இந்த முள்ளங்கி வந்து பொரியலாக சாப்பிட்றனாலையும் இல்லைனா ஜூஸ் மாதிரி குடிக்கிறனாலையும் பார்த்தீங்கன்னா சிறுநீர் கல் அப்படின்ற பிரச்சனை வந்து அவங்களுக்கு அடியோட வேகமாக சூப்பராக சரியாயிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உடல் வந்து ஒரு சிலருக்கு வந்து நமைச்சல் இருக்கும். இந்த பூச்சிக்கடி ஏதாவது கடிச்சிட்டு வச்சுக்கோங்களேன், உடல் வந்து நமைச்சல் அரிச்சிட்டே இருக்கும், சொஞ்சிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி டைமில் அந்த முள்ளங்கியை பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் கலந்து அந்த இடத்துல 10 மாதிரி போட்டு வந்தாலே போதும், அந்த உடலில் இருக்க அந்த நமைச்சல் எல்லாமே வந்து சரியாகவே போயிடும். இன்னும் பார்த்தீங்கன்னா தேனி வந்து கொட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கொடூரமாக இருக்கும். அந்த வலி வந்து கொடூரமாக இருக்கும். அந்த இடம் ஒரு மாதிரி சிவந்து போயில வீங்கிடும். ஒரு சிலருக்குலாம் அந்த வீக்கம், தேனி கொட்டின வீக்கம் வந்து ஆறவே ஆறாது. ஆனால் இந்த முள்ளங்கியை வந்து பேஸ்ட்டை வச்சு அந்த இடத்துல வந்து நம்ம 10 போடுறதுனால நமக்கு அந்த தேனி கொட்டின வலி கூட இல்லாமல் அந்த தடம் கூட தெரியாமல் அந்த இடம் வந்து வேகமாக ஸ்மூத்தாக சரியாயிடும். இன்னும் பார்த்தா பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்க ப்ராப்ளம் என்னன்னா ட்ரை ஸ்கின் தான். அந்த ட்ரை ஸ்கின் இருக்கும்போது பார்த்தா அந்த தோல் சுருக்கமாகி ஒரு மாதிரி இழுத்துட்டே இருக்கும், வரன்னு இருக்கும் இல்லையா முகம். அந்த மாதிரி டைமில் இந்த முள்ளங்கியை வந்து நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஃபேஸ் மாஸ்க் போடுறதுனால அவங்களோட முகம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து அடியோட வேகமாக சரியாயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி எவ்வளோ நிறையா பார்த்தீங்கன்னா நன்மைகள் எல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். இந்த முள்ளங்கி தான் வந்து இன்றைக்கி நம்ம ரெமெடிக்கு வந்து நான் எடுத்துருக்கேன். முள்ளங்கியை நல்லா பாருங்கள், தோலை எடுத்துருங்க. கண்டிப்பாக முள்ளங்கியை வந்து தோல் எடுத்துடணும். தோலை எடுத்து நான் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை என்ன செய்யணும்னா நல்லா ஒரு க்ளீனான மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நான் அரைச்சி வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் முள்ளங்கியே நல்லா சூப்பராக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம ரெமெடிக்கு வந்து இது பேஸ்ட் மாதிரி தேவையோ இல்லை ஜூஸ் மாதிரி தேவையோ எந்த மாதிரி நமக்கு தேவையோ அந்த மாதிரி வந்து இதை பயன்படுத்திக்கலாம். நம்ம உடலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குல்ல, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ஒரு அருமையான இயற்கையான, அதாவது 100% முற்றிலும் இயற்கையான ஒரு சூப்பரான ஜூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி இருக்குல்லையா, முள்ளங்கியோட ஜூஸ் தான் வந்து 1/2 கப்புக்கு நான் எடுத்திருக்கேன். ஏற்கனவே வந்து முள்ளங்கி வந்து அரைச்சி வச்சோம் இல்லையா, அதாவது முள்ளங்கியை பற்றி நிறையா பார்க்குறோம். தேவையான அளவுக்கு அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அது எந்த அளவுக்கு நமக்கு வந்து உடலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி முழுசாக பார்த்தாச்சு. அந்த அரைச்சி வச்ச முள்ளங்கியோட பேஸ்ட்லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து கொஞ்சமாக வாட்டர் மட்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 டம்ளர் வர மாதிரி நான் முள்ளங்கியோட ஜூஸ் எடுத்திருக்கேன். இந்த முள்ளங்கி ஜூஸ் அடுத்ததாக இது கூட என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நல்லா வீட்டில் நைட்டே பசும்பால் வாங்கி நல்லா கட்டியாக காய்ச்சி தயிரை கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி வச்சுருங்க. காலையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே புட்டு மாதிரி கிடைக்கும் அந்த தயிர் வந்து. அந்த தயிரை கடைஞ்சி ஒரு அருமையான ஒரு மோர் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நல்லா நுழைப்போங்க எந்த அளவுக்கு சூப்பரான மோர் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்களா. நீங்கள் கடையில் கண்டிப்பாக வாங்கிடாதீங்க. கடையில் வாங்கிற பாக்கெட் பாலாக இருக்கட்டும், தயிர், மோர் இதிலலாம் பார்த்தீங்கன்னா புளிப்பு சுவை வந்து வந்துடக்கூடாது, இது வந்து வேகமாக கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி சில கெமிக்கல்ஸ் வந்து கலக்குறாங்க. அதனால் அந்த மாதிரி வாங்காதீங்க. நம்ம வீட்டில் எப்போயுமே ஊற்றின மோர், தயிர், பசும்பால் இந்த மாதிரி மட்டுமே நம்மளோட ரெமெடிக்கு வந்து எப்போயுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். நீங்களும் அதே மாதிரியே யூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நான் மோர் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ரெண்டாவதாக பொதுவே நம்மளோட உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இந்த முள்ளங்கி மோர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பொதுவே நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கனால தான் பார்த்திங்கன்னா நிறைய நோய்கள் வந்து நம்ம குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்திங்கன்னா உடலில் வேகமாக வரதுக்கு காரணமே அது மட்டும்தான். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க நம்ம உடல் பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்பான கவசம் மாதிரி ஆயிரும். எந்த ஒரு நோய் வந்தாலும் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்காகவே இருக்கலாம், எதுவுமே நம்மளை தாக்காமல் சூப்பரான ஒரு இதாகவே ஹெல்த்தியாக இருக்கலாம். இப்போ அதுக்கான ஜூஸ்க்கு இந்த 2 பொருட்கள் மட்டும் நான் எடுத்துருக்கேன். இது கூட அடுத்ததான் என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன். பொதுவே லெமனை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இந்த எலுமிச்சம்பழம் சாறு இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம உடலுக்கு ரொம்ப சிறந்தது. அதாவது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அடியோடு வேகமாக சரி பண்ணுறதுக்கு இந்த லெமன் மட்டுமே போதுமானதான். இன்றைக்குமே இந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் உடலில் வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அடியோடு வேகமாக சூப்பராக சரி பண்ணுறதுக்கு இந்த லெமன் ஒன்றுமே வந்து போதுமானதான். இப்போ இந்த 3 பொருட்களை தொடர்ந்து இன்னும் ஒரே ஒரு பொருள் மட்டும் சேர்க்கணும். அதுக்கு ஃபைனலாக அந்த ஜூஸ் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து அந்த பொருள் என்னென்னு நான் சொல்கிறேன்
பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் 1/2 டம்ளருக்கு முள்ளங்கியோட ஜூஸ் எடுத்திருக்கேன். அடுத்தது நம்ம மோர் இருக்குல்லையே, நம்ம வீட்டில் கடைஞ்ச மோரை சரிசமமாக சேருங்க. பாதிக்கு பாதி கரெக்டான அளவுகளில். இப்போ பாருங்கள், நான் மோரையும் சேர்த்துட்டேன். நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், முள்ளங்கி ஜூஸும் நம்ம மோரும் நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம லெமன் வச்சுருக்கோம் இல்லையா, லெமன் வந்து அரை எலுமிச்சம்பழமே போதுமானதான். முழு எலுமிச்சம்பழம் புளின்னு அவசியமே கிடையாது. ஒரு மாதிரி புளிப்பு சுவை வந்துடும். ஏன்னா மோர் வேறு ஏற்கனவே சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சமாக புளிஞ்சால் போதும். இந்த அரை எலுமிச்சம்பழம் மட்டும் நல்லா ஜூஸ் கூட நான் புளிஞ்சு விட்டுட்டேன். இப்போ மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக இது கூட ஒரு பொருள் சேர்க்கணும்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன். நாட்டு சர்க்கரை எதுக்காக எடுத்துருக்கோம் அப்படின்னா டேஸ்ட்டுக்காக தான் எடுத்துருக்கோம். பொதுவாகவே வந்து இந்த முள்ளங்கி வந்து ஒரு வேர் ஸ்மெல் இருக்கும்னு நம்ம பார்த்துருக்கோம். அது இல்லாமல் மோர் வேறு சேர்த்துருக்கோம், நம்ம எலுமிச்சம்பழம் சேர்ந்து ஒரு மாதிரி புளிப்பு சுவையாக இருக்கும். அந்த டேஸ்ட்டை வந்து மாற்றுறதுக்காக தான் வந்து நம்ம நாட்டு சர்க்கரை வந்து 1 ஸ்பூன் மட்டும் சேர்க்குறோம். நீங்கள் வந்து தேன் கூட சேர்க்கலாம். நாட்டு சர்க்கரை இல்லை தேன் எதுனாலும் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக சுகர் மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க. இப்போது எனக்கு நாட்டு சர்க்கரையோட சுவை வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஜூஸ் வந்து கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும், அதனால் உங்களுக்கு வந்து டக்குன்னு மிக்ஸ் ஆகாது. இந்த மாதிரி கிண்டி விட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிரும். நீங்கள் சப்போஸ் மலை தேன் உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிச்சுன்னா ரொம்ப நல்லது. அந்த மலை தேன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இன்னும் வேகமாக அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இதை கலந்து இந்த ஜூஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஜூஸ் எப்போ குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காலையில் வெறும் வயிற்றில் தான் ஃப்ரெண்ட்ஸ் குடிக்கணும். எப்போவுமே நம்ம உடலுக்கு வந்து ஏதாவது ஜூஸு கஷாயம் இந்த மாதிரி குடிச்சிங்க அப்படின்னா காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அது இன்னும் அதிகமாக வந்து வேலை செய்யும். இப்போ உடல் எடை குறைக்கிறதுக்கான ஜூஸ்லாம் நான் ஏற்கனவே ரெமடியில் சொல்லியிருப்பேன். காலையில் வெறும் வயிற்றில் குடித்தா மட்டும்தான் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கும். இன்றைக்குமே இந்த ஜூஸுமே பார்த்தீங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் எந்திரிச்சோடனே குடிங்க. கண்டிப்பாக அதை தொடர்ந்து ஒரு 10 நாள் குடித்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் உடலில் நோய் சக்தி போதுன்ற அளவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போலாம் டைம் கிடைக்குதோ, இல்லை வீக்லி ஒன்ஸ், இல்லை 10 நாளைக்கு ஒருக்கா எப்படினாலும் சரி இந்த ஜூஸை போட்டு குடித்தாலே போதும். உங்கள் உடல் நல்லா சூப்பராக ஆரோக்கியத்தோடு இருக்கலாம். இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காம லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை நாளைக்கு மறுபடியும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.